ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டிஸ்பர்சல் ஆஃப் சீட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் பை அனிமல்ஸ் மூலமாக எப்படி ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் வந்து டிஸ்பர்சல் ஆகுது அப்படிங்கிறத பற்றி. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர்னா ஜூ கோரி அப்படிம்பாங்க. அனிமல்ஸ்னால அதுக்கு பேர் என்னது ஜூ கோரி அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே அனிமல்ஸ் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா பேர்ட்ஸு, மேமல்ஸு அண்டு ஹியூமன் பீயிங்ஸ் இது எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆகிருது. புரியுங்களா? ஸோ தே ப்ளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த டிஸ்பர்சல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ். இவங்க எல்லாமே என்னது ஃப்ரூட் அண்ட் சீடு டிஸ்பர்சல் ஆகிறதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுறாங்க. சரி, இப்போ அதில் அந்த ஃப்ரூட்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கணும்? இப்போ வந்து ஹியூமன் பீயிங்ஸு, பேர்ட்ஸு, மற்ற மேமல்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரூட் சீடை டிஸ்பர்சல் பண்ணுறாங்க. ஸோ அதை டிஸ்பர்சல் பண்ணுறதுக்கு அந்த சீடு ஃப்ரூட் வந்து எந்த மாதிரி ஒரு அடாப்டேஷன், அதனுடைய மாடிஃபிகேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கணும்? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஹூக்குடு ஃப்ரூட். ஸோ அந்த ஹூக்குடுன்னு என்ன அர்த்தம்? கொக்கி மாதிரி இருக்கிறது. இப்போ பார்த்திங்களா, அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த ஃப்ரூட் அண்ட் சீட்ஸ், அந்த ஃப்ரூட்டாக இருக்கட்டும் சீடாக இருக்கட்டும், அதனுடைய சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கணும்? அப்படி ஹூக் லைக் ஸ்ட்ரக்சர் அதில் இருக்கணும். கொக்கி மாதிரி அந்த அமைப்பு இருக்கணும். அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு ஈஸியாக வந்து அங்கே வரக்கூடிய அனிமல்ஸ் மேலே பாடியில் வந்து என்ன ஆகும்? அந்த ஹூக் ஸ்ட்ரக்சர் வந்து மாட்டிக்கும். அப்போ ஈஸியாக அந்த ஃப்ரூட்டோ சீடோ என்ன ஈஸியாக டிஸ்போசல் ஆகும். அந்த அனிமல் அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறப்ப சீடு அந்த ஃப்ரூட் என்ன அனிமலோடையே ட்ராவல் பண்ணி இன்னொரு நியூ ஏரியாவில் போய் அது என்ன ஃபாலன் ஆகும். புரியுங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்ஸ், ஸ்பைன்ஸ், அப்படி முள் மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இதுக்கு யூஸ் ஆகுது, அதுக்கு டிஸ்பர்சல் ஆகுது. இப்போ இது என்ன ஆகும்? உங்களுக்கு இந்த ஃப்ரூட் சீட் என்ன இப்படி இருந்தால் அடியர் டு த பாடி ஆஃப் அனிமல்ஸ். அதேமாரி நம்ம ஹியூமன் பீயிங் போகிறப்ப நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து என்ன ஆகும்? அது ஒட்டிக்கும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்தால் என்ன உங்களுக்கு ஈஸியாக டிஸ்பர்சல் ஆகிடுது அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் அடுத்து என்னென்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன? ஸ்டிக்கி ஃப்ரூட்ஸ் அண்டு சீட்ஸ். ஸ்டிக்கின்னு என்னது? ஒரு பசைத்தன்மை உள்ள ஃப்ரூட்டு சீடெலாம் பார்த்துருப்பீங்க. புரியுதுங்களா? பசைத்தன்மை அது லேஸ் அப்படின்னா பிசு பிசுன்னு இருக்கும். அதனுடைய சர்ஃபேஸ், ஃப்ரூட் சீடினுடைய சர்ஃபேஸ் வந்து ஒரு ஸ்டிக்கி நேச்சரில் இருக்கும். சம் ஃப்ரூட்ஸ் ஹேவ் ஸ்டிக்கி கிளாண்டுலார் ஹேர்ஸ் பை விச் அட்ஹியர் டு ஃபர் ஆஃப் கிராசிங் அனிமல்ஸ். புரியுங்களா? ஸோ அந்த அது மேய வர மாடு, ஆடு, இந்த அனிமல்ஸுடைய உடம்புல வந்து என்ன பண்ணுமா? அது தோலில் வந்து அப்படி அந்த பசை மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கி நேச்சர். ஸோ அந்த ஃப்ரூட் சீடு என்ன ஆகும்? அதில் அனிமல்ஸ் மேலே ஒட்டிக்கிட்டு அது என்ன ஆகுமா? அது டிஸ்பர்சல் ஆகுது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பாயர் ஹெவியா கிளியோம் அப்படிங்கிற பிளான்ட் வந்து எக்ஸாம்பிள். கிளியோம் விஸ்கோஸ் அப்படிம்பாங்க. அந்த பிளான்ட்ஸ் வந்து எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து உங்களுக்கு சம் ஃப்ரூட்ஸ் ஹேவ் விசிட் லேயர் விச் அட்ஹியர் டு பீக் ஆஃப் த பேர்டு. அதே மாதிரி இந்த பேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரூட் சீடை வந்து சாப்பிட்றப்ப அதனுடைய விசிட் லேயர், அது ஒரு பிசுபிசுத்து தன்மை இருக்கக்கூடிய அந்த ஃப்ரூட்ஸில் மேலே அந்த பேர்ட்ஸுடைய மூக்கு இருக்குது பார்த்திங்களா, அந்த அழகுன்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அதில் வந்து ஒட்டிடும். ஸோ ஒட்டுறப்ப என்னாக இந்த பேர்ட்ஸ் வந்து என்ன செய்யும்? அங்கிட்டு ட்ராவல் பண்ணி போய் அந்த ஃப்ரூட் சாப்பிட்டோன்னே என்ன பண்ணுது? விச்சு ஈட் தம் அண்ட் when they rub them on the branch to the branch of tree. இது என்ன செய்யுமா? ரப் தம், அந்த மூக்கு என்ன பண்ணுது? எங்கிட்டும் ஒரு மரத்தில் போய் அந்த மூக்கை தேய்க்கிறப்ப என்ன ஆகுனா அந்த சீடு என்ன ஆகுங்கிறாங்க? டிஸ்பர்சல் ஆகி அது ஜெர்மினேஷன் ஆகுது. எக்ஸாம்பிள் கார்டியா, அப்புறம் அலாஞ்சியம் அப்படிங்கிற பிளான்ட்ஸ். அப்புறம் ஃப்ளஷி ஃப்ரூட் வந்து ஃப்ளஷியாக இருக்கிறது ஒரு ரீசன். ஃப்ளஷி ஃப்ரூட் எக்ஸாம்பிள் பார்த்திங்களா, பப்பாயா. நம்ம பப்பாளி பழம் எடுக்கிறோம், ஒரு இடத்துல மரத்தில் பிடிங்கிட்டு வந்து என்ன செய்கிறோம்? நம்ம வீட்டில் உட்காந்து சாப்பிட்றப்ப அந்த சீட்ஸ்லாம் எடுத்து என்ன செய்கிறோம்? அங்கிட்டு தூக்கி எறிகிறோம். அப்போ அந்த சீட்ஸ் எங்கெங்கே போய் விழுகுதோ அங்கெல்லாம் அந்த பப்பாயா ட்ரீ வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கான்சிபிகஸ் கலர்ஸ், ஃப்ரூட் வந்து நல்லா ஃப்ளஷியாக இருக்கணும், கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து என்னது? ஹியூமன் பீயிங்னால் ஒரு டிஸ்டன்ஸ் பிளேஸில் வந்து என்னது? ட்ராவல் ஆகி சாப்பிட்ட பின்னாடி ஆஃப்டர் கன்சப்ஷன் ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டு அதையெல்லாம் தூக்கி போடுறப்ப முளைக்குது. அதேமாரி மேங்கோ, நம்ம மாம்பழம் சாப்பிட்றோம், கொட்டையை தூக்கி போடுறோம், எங்கே தூக்கி போடுறோமோ அங்கே அது முளைக்க ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? டிப்ளோகஸ், சைக்ளஸ் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ். சரி, இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டிஸ்போசல் ப்ராசஸ் மெக்கானிசம் என்ன சொல்கிறாங்க பாருங்க. டிஸ்போசல் பை எக்ஸ்ப்ளோசிவ் மெக்கானிசம், இதுக்கு பேர் ஆட்டோகோரி. ஸோ இங்கே வந்து என்னென்னா இந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்ஸ் எதுவுமே இன்வால்வ் ஆகாது. அதாவது விண்டோ, வாட்டரோ
அல்லது என்னது அனிமல்ஸோ வேறு எந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இதில் வராமல் அந்த பிளானுடைய ஃப்ரூட்டே என்ன பண்ணுமா, ஆட்டோகோரின்னு என்ன அர்த்தம், தானே வெடிக்கிறது, பர்ஸ்ட் ஆகிறது, எக்ஸ்ப்ளோசிவ், புரியுதுங்களா. அதில் சம் ஃப்ரூட்ஸ் பர்ஸ்ட் சடன்லி அந்த வித் எ ஃபோர்ஸ், ஒரு ஃபோர்ஸில் வந்து வெடிக்கிறப்ப என்ன ஆகுனா அந்த சீட்ஸ்லாம் என்ன ஆகுது, த்ரோட்ஸ் வெளியில் பறந்து ஒரு லிட்டில் டிஸ்டன்ஸில் போய் விழுந்து என்ன ஆகுது, அந்த சீட் வந்து ஜெர்மினேஷன் ஆகும், புரியுதுங்களா. இது பேர் ஆட்டோகோரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் அடாப்டேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். mere touch of some plants cause the ripened fruit to explode suddenly and seeds are thrown out with great force. சில ஃப்ரூட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ஸ் இருக்கும், அது அந்த ஃப்ரூட்டை டச் பண்ணாலே என்ன, அந்த ஃப்ரூட் வந்து என்ன ஆகுறாங்க, எக்ஸ்ப்ளோட் ஆகுது, வெடிக்க ஆரம்பிச்சிடும். சடனாக வெடித்தோடனே அந்த சீட்ஸ்லாம் என்னது ஒரு ஃபோர்ஸில் வந்து த்ரோன் அவுட், வெளியில் வெடித்து செதற ஆரம்பிச்சிடுது. எக்ஸாம்பிள் பால்சம் அண்டு ஹீரா. பால்சம் பிளான்ட் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன குண்டுமணின்னு சொல்லுவாங்க, சிவப்பு கலரில் ரெட் கலரில் இருக்கும், அதனுடைய நுனியில் வந்து கருப்பு கலரில் அந்த கலர் இருக்கும் பால்சம் பிளான்ட். அப்புறம் சம் ஃப்ரூட்ஸ் when they come in contact with வாட்டர். சில பிளான்ட்ஸுடைய ஃப்ரூட் வந்து வாட்டரில் காண்டாக்ட் ஆகிறப்ப அந்த ஃப்ரூட் என்ன ஆகும்னா ஸ்வெல்லிங் ஆகும். அப்போ அந்த ஸ்வெல்லிங்கில் என்ன ஆகும், ஒரு வெடிக்கும், புரியுதுங்களா. அதான் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் எ ஷவர் ஆஃப் ரெயின், மழை தண்ணி பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த மழை தண்ணி பட்டு அடுத்த செகண்டு அந்த ஃப்ரூட் என்ன ஆகும், பர்ஸ்ட் ஆகி, ஸோ அதில் வந்து ஒரு சடன் நாய்ஸ், அது நல்ல ஒரு நாய்ஸ் சவுண்டோடு வரும். அப்போ ஸ்கேட்டர் த சீட்ஸ். அதில் வந்து எக்ஸாம்பிள் ரொயோலியா, க்ரோசென்ட்ரா, இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் பிளான்ஸ். அண்ட் தென் சர்டன் லாங் பாட்ஸ் எக்ஸ்ப்ளோர்ட் வித் லவுட் நாய்ஸ் கிராக்கர், அதாவது இப்போ பட்டாசு சத்தம் மாதிரி சிலது வெடிக்குமா, புரியுதுங்களா. ஸோ அது வெடிக்கிறப்ப நாங்கள் அந்த சீட்ஸ் வந்து ஸ்கேட்டரிங் ஆகுது. இதெல்லாம் அதுவாக ஃப்ரூட்ஸு சீடை வந்து வெடித்து பரவக்கூடிய மெத்தட் தான் இது போகிறோமா. பொகைன் வில்லா எக்ஸாம்பிள், கேமல்ஸ் ஃபுட் கிளைம்பர் அப்படிம்பாங்க. தென் ஆஸ் அ ஃப்ரூட் மெச்சூர், tissue around the seeds are converted into mucilaginous fluid due to which a high turgor pressure develops inside the fruit which leads to dispersal of seeds. இப்போ ஃப்ரூட் வந்து சில இதில் பார்த்திங்கன்னா சில ஃப்ரூட் வந்து மெச்சூர் ஆகிறப்ப அந்த சீடை சுற்றி உள்ள ஃப்ரூட்டுக்குள்ளே சீடு இருக்குல்ல, அந்த சீடை சுற்றி இருக்கக்கூடிய டிஷ்யூ என்ன ஆகும்னா கன்வர்ஷன் ஆகும். இப்படி ஒரு ஃப்ளூயிடு மாதிரி கன்வர்ஷன் ஆகி மியூசிலேஷனஸ் ஃப்ளூயிடாக கன்வெர்ட் ஆகி அதனுடைய அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆக என்னன்னா உள்ளே வந்து ஒரு ப்ரெஷர், ஹை டர்கர் ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அந்த ப்ரெஷர்னால் என்ன ஆகும்னா அந்த ஃப்ரூட் என்னங்கிறாங்க, வெடிக்க ஆரம்பிச்சிடுது, புரியுதா. அது என்ன பெஸ்ட் ஆகி அந்த சீட்ஸ் என்னங்கிறாங்க, டிஸ்பர்சல் ஆகுது அப்படின்னு சொல்கிறது. இதில் ஒரு மெத்தட், புரியுதுங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோகோரி அப்படிங்கிறது இதுதான் உங்களுக்கு. அதில் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க, புரியுதுங்களா. எக்பாலியம், எலாட்ரியம், கைரோகார்பஸ், டிப்டோகார்பஸ் எல்லாம் அதில் எக்ஸாம்பிள்ஸ், புரியுதுங்களா. சரி, அடுத்து ஹியூமன் பீயிங்கனுடைய என்ன இன்வால்வ்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஹியூமன் எய்டட் சீட் டிஸ்போர்சல் அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னா சீடு பால், அதாவது விதை பந்துமாங்க. இப்போ நிறைய ஸ்கூலில் எல்லாம் இந்த சீட் பால் ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிற நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. சீடு பால் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, அதாவது ஏன்ஷியன்ட் ஜப்பானீஸ் இவங்க வந்து ஜப்பான் நாட்டில் வந்து இதை வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஒரு இது சீட் பாலுங்கிறது. நம்ம வந்து அதை இப்போ தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். அப்படின்னு என்ன சார் அப்படின்னா என்கேசிங் சீட்ஸ் இன் ஏ மிக்சர் ஆஃப் clay and soil humus and scattering them on to suitable ground, not planting of trees manually. அதாவது என்னென்னா சீட் பால்ங்கிறது விதை இருக்குது பார்த்தீங்களா, விதை எடுத்துக்கிறோம். அந்த விதையோட என்ன மிக்ஸ் பண்ணுறோம்னா களிமண், மிக்சர் ஆஃப் களிமண் அப்புறம் கொஞ்சம் சாயில் ஹியூமஸ், ஒரு மக்கிய இந்த உரம் அதாவது மக்கி உரம்னு என்ன அர்த்தம், அந்த மாட்டுச்சாணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாட்டுச்சாணி, அந்த களிமண், அந்த மாட்டுச்சாணியோட மக்கியது இலதலையில் மக்கி இருக்கும் பார்த்திங்களா உரம். ஸோ இதெல்லாம் எடுத்து அந்த சீடை என்ன பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணி ஒரு பால் மாதிரி தயார் பண்ணுறது. ஸோ அதை சீடு பால், புரியுதுங்களா. என்னென்ன சீடு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவுட்டங், மாட்டினுடைய சாணி, அப்புறம் கொஞ்சம் சாயில் ஹியூமஸ், அதாவது அந்த மண்ணில் இலதலையோடு இருக்கக்கூடிய அந்த மக்கின அந்த பகுதி, அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பால் மாதிரி செய்கிறோம். இதான் வந்து சீடு பால். சரி, இந்த சீடு பால் என்ன செய்கிறோம் அப்படின்னா இதை வந்து ஸ்கேட்டரிங் தம் அந்த சூட்டபிள் கிரவுண்ட். இது என்ன பண்ணுறோம், அப்படியே ரன்னிங்கில் போயிட்டுருக்கிறப்ப
எங்கே வந்து மரங்கள் இல்லையோ, எந்த இடத்துல மரங்கள் நட்டு வைக்காமல் பிளேஸ் வந்து எம்டி பிளேஸாக இருக்கோ அந்த இடத்துல அந்த சீட் பாலை தூக்கி எறிஞ்சிடலாம். ஸோ அந்த இடத்துல அந்த சீடு என்னாக முளைக்க ஆரம்பிச்சிது. புரியுதுங்களா? சூட்டபிள் ஒரு ஒரு மழை சீசன் வரப்போ, ரெய்னி சீசன் வரப்போ நாங்கிறாங்க அது முளைக்க ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த மெத்தட் சூட்டபிள் பார் barren and degraded lands for tree regenerations vegetables before monsoon period where the suitable dispersal agents become rare. சூட்டபுளாக அதாவது டிஸ்போசபிள் அந்த மற்ற ஏஜென்ட்ஸ் வந்து இல்லாத இடத்துல நம்ம என்ன சொல்லலாம், எரிஞ்சிட்டோம்னா அடுத்த மழை சீசன் அப்போ மழை பெய்யறப்போ அந்த சீடு என்னாமா அந்த இடத்துல முளைச்சி ஜெர்மினேஷன் ஆகி ட்ரீஸோ அல்லது மற்ற பிளான்ட்ஸு ஸ்ரப்போ டெவலப் ஆகிக்கும். ஸோ வெஜிடேஷன்ஸ் வந்து அந்த இடத்துல என்னங்கிறாங்க நல்லா க்ரோத் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஹியூமனுடைய அந்த சீடு பால். சரிங்களா? சரி, இப்போ அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சில டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் ஜிகேக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த டேஸ். அதாவது March 21 வேர்ல்டு ஃபாரஸ்ட் டே, April 22 எர்த் டே, May 22 வேர்ல்டு பயோடைவர்சிட்டி டே, அவர் June 5 என்வரான்மெண்டல் டே, July 7 வான் மோச்சோ டே, அப்புறம் September 16 இன்டர்நேஷ்னல் ஓசோன் டே. ஸோ இந்த டேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 மார்க்கில் கேட்கலாம், பார்த்துங்க. புரியுதுங்களா? சரி, தென் லாஸ்ட் என்ன சொல்ல வராங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் சீடு டிஸ்பர்சல். சீடு டிஸ்பர்சல் ஆகிறதுனால என்ன சார் நன்மை, அதனால் என்ன அப்படின்னு பார்த்தா, சீட்ஸ் எஸ்கேப் ஃப்ரம் mortality near parent plants due to predation by animals or getting disease or also avoiding competition. பார்த்தீங்களா? அதாவது என்னென்னா ஒரு சீடு வந்து மதர் பிளான்ட், அந்த பேரண்ட் பிளான்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பேரண்ட் பிளான்ட் பக்கத்துலேயே சீடெல்லாம் விழுந்துச்சுன்னா அங்கே முளைக்கிறப்ப என்ன ஆகும், மற்ற பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ்னால என்ன ஆயிரும், அது சாப்பிட்டு அது இறந்து போயிடலாம் அந்த பிளான்ட்ஸு. ஸோ அது ஒன்று காரணம். அப்புறம் டிசீஸ், ஏன்னா அங்கனக்குள்ளேயே விழுகிறப்ப ஒரு பிளான்ட்டுக்கு டிசீஸ் வந்தால் அடுத்தடுத்து எல்லா பிளான்ட்ஸுக்கும் டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டிசீஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிக்கலாம். அண்டு அவாய்டிங் காம்படிஷன். ஸோ ஒரே இடத்துல அந்த சீடெல்லாம் விழுந்தால் காம்படிஷன் ஏற்படுன்னு சொல்லிக்கணும் இல்லையா? ஏன்னா ஒரு இடத்துல வந்து 10 விதை 20 விதை முளைக்குதுன்னா எல்லாத்துக்கும் காம்படிஷன் ஆகும். ஸோ அந்த காம்படிஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிக்கலாம் இந்த டிஸ்பர்சல்னால். ஸோ அந்த டிஸ்பர்சல் ஆல்சோ கிவ்ஸ் சான்ஸ் டு ஆக்குப்பை ஃபேவரபிள் சைட்ஸ் ஃபார் க்ரோத். ஸோ அந்த சீடு வந்து டிஸ்பர்சல் ஆகிற இடத்துல அதுக்கு தேவையான ஃபேவரபிள் என்விரான்மெண்டல் கண்டிஷன், சாயில் கண்டிஷன் எல்லாமே ஃபேவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஏன்னா அந்த பேரண்ட் பிளான்கிட்ட சப்போஸ் அந்த ஃபேவரபிள் கண்டிஷன் வந்து இல்லாமல் கூட போகலாம். ஆனால் இது வந்து ஒரு வேறு இடத்துல டிஸ்பர்சல் ஆகிறப்ப அந்த இடத்துக்கு ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன் வர்றப்ப என்ன சூட்டபிள் ஒரு பிளேஸில் அது நல்ல ஜெர்மினேஷனாக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ், இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் இன் தி movement of plant genes. Particularly this is the only method available for self-fertilized flowers and maternally transmitted genes in outcrossing plants. ஒரே இடத்துல அது விழுந்து முளைச்சா அது செல்ஃப் பாலினேஷன் மூலமாக ஒரே வெரைட்டியாக தான் நமக்கு வந்துட்டுருக்கும். இது வந்து டிஃப்ரெண்ட் ஏரியாவிலேருந்து டிஸ்பர்சல் ஆகிறப்ப நமக்கு வெவ்வேறு பிளானுடைய இது வந்து கிராஸ் பாலினேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கிராஸ் பாலினேஷன் நடக்கிறப்ப என்ன ஆகுது உங்களுக்கு, ஸோ அந்த நியூ வெரைட்டி, புரியுதுங்களா, அந்த ஜீன்ஸ் பிளான் ஜீனுடைய இது வந்து என்ன ஆகுது, டெவலப் ஆகுது, இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்னுடைய டிஸ்பர்சல் அதனுடைய இது. அப்புறம் பார்த்திங்கன்னா சீட் டிஸ்பர்சல் பை அனிமல்ஸ் ஹெல்ப் இன் கன்சர்வேஷன் ஆஃப் மெனி ஸ்பீசிஸ் ஈவன் இன் ஹியூமன் ஆல்டர்ட் ஈகோசிஸ்டம். அதாவது நம்மளுடைய ஈகோசிஸ்டம் அந்த கன்சர்வேஷன் ஆஃப் மெனி ஸ்பீசிஸ், நிறைய தாவரங்களுடைய இனங்கள் வந்து நம்ம பாதுகாக்கப்படுகிறது. அங்கங்கே போய் விழுகிறப்ப அந்த இனங்கள் வந்து பாதுகாக்கப்படுது அப்படிங்கிறாங்க. அண்ட் தென் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃப்ரூட் அண்ட் சீட் டிஸ்பர்சல் ஆக்ட்ஸ் ஃபார் ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் மெனி ஈகோசிஸ்டம் ஃப்ரம் டெசர்ட்ஸ் டு எவர்கிரீன் ஃபாரஸ்ட். Also the maintenance of biodiversity conservation and restoration of ecosystem. ஸோ இதில் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்டு சீட் டிஸ்பர்சல், நம்ம ஃப்ரூட் சீட் டிஸ்பர்சபிளில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அது என்ன ஒரு கீ மாதிரி ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங், அதாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் மெனி ஈகோசிஸ்டம். நம்ம வந்து என்ன செய்கிறோம், நம்ம பூமியில் வந்து நிறைய ஈகோசிஸ்டத்தை
என்ன பண்ணுறோம், ரெடி பண்ணுறோம், தயார் பண்ணுறதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறாங்க. புரியுதா? எங்கேருந்து டெசர்ட்லேருந்து எவர்கிரீன் ஃபாரஸ்ட் வரைக்கும் நம்ம என்னது பல ஈக்கோசிஸ்டத்தை என்ன பண்ணுறோம், க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அது மூலமாக நம்ம பயோடைவர்சிட்டி, நம்ம பூமியில் எர்த் சர்ஃபேஸில் உடைய அந்த பயோடைவர்சிட்டி, உயிரினங்களுடைய பல வகையான உயிரினங்களுடைய தன்மை வந்து நம்ம கன்சர்வேஷன் பண்ண முடியுது. ரீஸ்டோரேஷன் அப்படின்னா மறுபடியும் நம்மளுடைய இதை வந்து புதுப்பிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சீட் டிஸ்பர்சல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவோட இந்த லெசன் முடியுது ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா ரீட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.